வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல ஜவ்வரிசியோட சேமியா பாசிப்பருப்பு சேர்த்து அருமையான சுவையில ஒரு பாயசம் பண்ண போறோம். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பாயசத்துக்கு பாசிப்பருப்பு 1/4 கப், சேமியா 1/4 கப், ஜவ்வரிசி 1/4 கப், மூணுமே ஒரே அளவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஜவ்வரிசியை இந்த பவுல்ல சேர்த்துட்டு இதுல தண்ணி சேர்த்து நல்ல இந்த மாதிரி தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கங்க. அப்படி வாஷ் பண்ணோம்னா ஜவ்வரிசியில் உள்ள மாவுத்தன்மையெல்லாம் போயிடும். இங்க பாருங்க, வெள்ளையா இருக்குல்ல, இந்த மாவுத்தன்மையெல்லாம் நல்லா போயிடும். அதனால 2 தடவை வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த தண்ணியை வடிச்சிடணும். வாஷ் பண்ணியாச்சு. இதுல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டு சூடு பண்ணிருக்கேன். எடுத்து வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு வறுத்துக்கங்க. பருப்பு சூடேறி வாசனை வரணும். ஆனா பருப்போட கலர் மாறிடக்கூடாது. இந்த மாதிரி பக்கத்திலேயே இருந்து கைவிடாம வறுத்துக்கங்க. பருப்பு சூடேறி வாசனை வந்துருச்சு. பருப்போட கலர் கொஞ்சம் கூட மாறல. இப்ப இந்த பருப்பை கழுவிட்டு வந்துடலாம். இப்ப இதுல 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு எடுத்த கப்ல 4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 4 விசில் வேக வச்சுக்கோங்க. 4 விசில் வந்துச்சு. பாசிப்பருப்பெல்லாம் நல்லா மசிய வெந்துருச்சு. இதை நல்லா இந்த மாதிரி மசிச்சுட்டு இறக்கி வச்சிடலாம். அடுத்து ஒரு பேன் போட்டு சூடு பண்ணியிருக்கேன். அதுல நம்ம எடுத்து வச்ச சேமியாவை சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கங்க. மிதமான தீயில வச்சு இந்த சேமியாவை ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். சேமியாவோட கலர் மாறிடாம வறுத்துக்கணும். இந்த மாதிரி சேமியாவை நெய்யிலேயே நம்ம வறுத்துட்டு பாயசம் பண்ணும்போது அந்த பாயசம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். மிதமான தீயில வச்சு 2 நிமிஷம் வறுத்தாச்சு. நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இது கூட நம்ம அரை மணி நேரமா ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். கூடவே 2 கப் தண்ணி சேர்த்துக்கங்க. இந்த சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். ரெண்டுமே வெந்து வர்றதுக்கு 8ல இருந்து 10 நிமிஷம் ஆகும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க. வெந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அடிக்கடி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இப்ப வெள்ளக்கரைசல் ரெடி பண்றதுக்கு நம்ம எந்த கப்ல பாசிப்பருப்பு ஜவ்வரிசி எல்லாம் அளந்தோமோ அதே கப்லயே நம்ம வெள்ளத்தை அளந்து சேர்த்துக்கலாம். அதே கப்லயே நம்ம 5 கப் அளவுக்கு பொடித்த வெள்ளத்தை இதுல சேர்த்துக்கலாம். நான் கப்ல அளக்குறேன். நீங்க உங்கள்ட்ட டம்ளர் இருந்தாலும் அதே அளவுக்கு நீங்க அளந்துக்கங்க எல்லாத்தையும். இந்த இனிப்பு கரெக்டா இருக்கும். நீங்க தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்ப இந்த வெள்ளம்லாம் முங்குற அளவுக்கு இந்த மாதிரி லைட்டா தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை நல்லா கரைய விட்டுறலாம். 10 நிமிஷம் ஆச்சு. சேமியா ஜவ்வரிசி ரெண்டுமே நல்லா கரெக்டா வெந்துருச்சு. அடுத்து இது கூட வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இது கூட இன்னொரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்க்கிறேன். பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. வெள்ளக்கரைசலை வடிகட்டி சேர்த்துடலாம். வெள்ளக்கரைசல் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு தடவை எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி கலந்து கொடுத்துடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த வெள்ளக்கரைசலோட சேர்ந்து எல்லாம் நல்லா ஒன்னா வெந்துட்டு இருக்கட்டும். இதுக்கு நம்ம முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துடலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். இந்த பாயசத்துல பாலோ தேங்காய் பாலோ நம்ம எதுவும் சேர்க்காதனால நெய் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கங்க. இப்ப நெய் உருக்கிடுச்சு. இதுல 10-15 போல முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்த இந்த முந்திரி எல்லாம் லைட்டா அதனுடைய கலர் மாதிரி வறுபடட்டும். இப்ப நம்ம சேர்த்த முந்திரியோட கலர் லைட்டா மாறிடுச்சு. இதுல 10-15 போல உலர்ந்த திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம். நம்ம இந்த பாயசத்துக்கு பாலோ தேங்காய் பாலோ எதுவுமே சேர்க்கல. நெய் அதிகமா சேர்த்து முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் வறுத்து சேர்க்க போறோம். நெய் மணத்தோட இந்த பாயசம் டேஸ்ட் நல்லா இருக்கும். முந்திரி திராட்சை ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை இந்த பாயசத்துல சேர்த்துடலாம்.
அடுத்து இதில் 1.5 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன். ஏலக்காய் பவுடரும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க, நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வாசனையாக பாசிப்பருப்பு ஜவ்வரிசி சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. சேமியா தேங்காய் பால் பாயாசம் பண்ண போகிறோம். இந்த பாயாசத்துக்கு 1/2 கப் ரோஸ்டட் சேமியா எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் தேங்காய் துருவலை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் 3/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்தாச்சு, அது 3/4 கப் அளவுக்கு இருக்குது. மறுபடியும் இதில் 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வடிகட்டி 2வது தேங்காய் பால் எடுத்துக்கலாம். 2வது தேங்காய் பாலும் எடுத்து வச்சாச்சு. இது 1/2 கப் அளவுக்கு இருக்குது. ஸ்டவ்வில் பேன் போட்டிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் உருகுனதும் அதில் 10-12 முந்திரியை சேர்த்து வறுத்துட்டு முந்திரியோட கலர் மாறி வருது. அதில் 10-12 உலர்ந்த திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம். ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து பொடியாக கட் பண்ண 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகளை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் துண்டுகள் சேர்க்கறது பாயசத்துக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் துண்டுகளும் நல்லா வறுபட்டு கலர் மாறிடுச்சு. இதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். மீதி இருக்கிற அதே நெய்லையே 1/2 கப்பு வறுத்த சேமியாவை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். சேமியா வறுத்த சேமியாவாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம பாயசம் பண்ணும்போது அதை லைட்டாக வறுத்து விட்டுட்டு பாயசம் பண்ணால் பாயசம் வந்து நல்லாயிருக்கும். சேமியா நெய்யிலே வறுபட்டு நல்லா வாசனை வந்துருச்சு. இது கூட தேங்காய் பாலை சேர்த்துடலாம். 2வது தேங்காய் பால் 1/2 கப் அளவுக்கு இருக்கு. நல்லா கலந்து விட்டாச்சு. சேமியா வந்து தேங்காய் பால்லையே நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறமா மூடி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. மூடி போட்டுடலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த சேமியா நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாயசத்தில் சேர்க்கறதுக்கு வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணணும். சேமியா எடுத்த கப்லேயே அதே கப்பு 1/2 கப்பு பொடித்த வெள்ளத்தை இதில் சேர்த்துட்டு இது கூட 1/4 கப் தண்ணி. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதை வடிகட்டிக்கணும். நம்ம சேமியாவை ஃபுல்லாக தேங்காய் பால்லையே வேக வச்சு கடைசியில் தேங்காய் பாலும் சேர்க்குறோம். தேங்காய் பாலில் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால இந்த பாயசத்துக்கு இந்த அளவு வெல்லம் கரெக்டாக இருக்கும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சேமியா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சேமியா தேங்காய் பால்லையே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அடுத்து இதில் வடிகட்டி வச்ச வெள்ளைக்கரைசலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். சேமியா நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கு அப்புறம் தான் வெள்ளைக்கரைசல் சேர்க்கணும். இப்போ இந்த வெள்ளைக்கரைசலோடு சேர்ந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு சேமியா வேகட்டும். சேமியா வெள்ளைக்கரைசலோடு சேர்ந்து ஒரு 3 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை, தேங்காய் துண்டுகள், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக இதில் ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றி 2 நிமிஷம் ஆச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான சேமியா தேங்காய் பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு.
ஜவ்வரிசி பால் பாயாசம் பண்ண போகிறோம். 75 கிராம் நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதை இந்த பவுலில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து கழுவிட்டு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஜவ்வரிசி ஊற வச்சு 3.5 மணி நேரம் ஆச்சு. பாயாசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். அதுக்கு இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் உருகிடுச்சு. அதில் 10-12 போல் முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரியோட கலர் லைட்டாக மாறிட்டு வருது. அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உலர்ந்த திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம். ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு அடிக்கனமான பாத்திரம் போட்டிருக்கேன். அதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாகி கொதிச்சிட்ருக்கு. ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடிக்கடி இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் ஜவ்வரிசி பாத்திரத்தோட அடியில் பிடிக்காமல் இருக்கும். ஸ்டவ்வை நிதானமான தீயில வச்சு இந்த ஜவ்வரிசி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேகட்டும். ஜவ்வரிசி இப்போ பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் பாதி வேகணும். இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா ஜவ்வரிசி நல்லா வேகமாக சாஃப்டாக வெந்துடும். ஜவ்வரிசி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. கையில் தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி ஜவ்வரிசியை எடுத்து இப்படி பண்ணோம்னா நல்லா மசியணும். மசிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். இது கூட 1/2 லிட்டர் பால் சேர்க்க போகிறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால், தண்ணி சேர்க்காத பால். சேர்த்த பால் சூடாகி இந்த பாலோடு சேர்ந்து ஜவ்வரிசி ஒரு 5 நிமிஷம் சேர்ந்து வேகட்டும். பால் சேர்த்து கொதிக்கும் போதும் நம்ம அடிக்கடி இந்த மாதிரி அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பால் பொங்கி வெளியில் விழாமல் இருக்கும். பாலோடு சேர்ந்து 5 நிமிஷமாக ஜவ்வரிசி நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து சர்க்கரை சேர்க்கணும். இந்த கப்பில் தான் நம்ம ஜவ்வரிசி எடுத்தோம். அதே கப்லேயே 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். 2 கப் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1.25 கப்போ 1.5 கப்போ சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த சர்க்கரையும் நல்லா கரையணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கொதித்து வேகட்டும். 4-5 நிமிஷமாக எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதித்து பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்குது. இது ஆறுனா கரெக்டாக இருக்கும். இது கூட வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான ஜவ்வரிசி பால் பாயாசம் ரெடி. அவல் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு கருகிராமல் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுபட்டுச்சு. இதை எடுத்துடலாம். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்தாச்சு. அதே நெய்லேயே 1/2 கப் அவல் சேர்த்துக்கலாம். இந்த அவல் சிவப்பு அவலாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அவலில் பாயாசம் பண்ணால். நீங்கள் வெள்ளை அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி நம்ம நெய்யில் அவலை வறுத்து பாயசம் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வறுபட்டுருச்சு. இன்னும் வறுபடட்டும். அவல் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ 2 கப் காய்ச்சின பாலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பாலில் இந்த அவல் நல்லா வேகட்டும். இப்படியே அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அவல் வேகிற வரையும் இருக்கட்டும். அவல் வந்துட்டுருக்க நேரத்தில் நம்ம வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் பொடித்த வெல்லம் சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 கப் தண்ணி. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அவல் 3/4 பாகம் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும்.
அவல் நல்லா வெந்துடுச்சு. வடிகட்டி வச்ச வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். அவல் வெந்ததுக்கு அப்புறம் தான் வெள்ளை கரைசல் சேர்க்கணும். அது நம்ம வடிகட்டிட்டோம்னா அதில் உள்ள கல் மண்ணெல்லாம் அந்த வடிகட்டியிலே இருந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனி அடுத்து ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெள்ளைக்கரைசல் சேர்த்த உடனே நல்லா கொதிச்சிருச்சு. 1 நிமிஷம் இருந்தால் போதும், அதுக்கு மேலே கொதிக்க விட வேண்டாம். இப்போ வறுத்த முந்திரியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். எப்போவுமே பாயசத்துக்கு கடைசியாக தான் நம்ம ஏலக்காய் சேர்க்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பால்லே வெந்ததுனால இந்த அவல் பாயசம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.